இந்த பிறந்தநாள் அரசியல் தலைவராக அவர் கொண்டாடக்கூடிய இந்த பிறந்தநாள் வந்து உச்சபட்சமான ஒரு பிறந்தநாளாகவும் பெரும் விழாவாகவும் கொண்டாடுவதற்கு தமிழ்நாடை தாண்டி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்களால் முன்னெடுக்கப்படுகிறது வந்து திமுகவை களத்தில் இறங்கி முடிப்பது தான் அவருடைய பிறந்தநாள் ரெசல்யூஷன். சேப்பாக்கத்தில் ஸ்டேடியத்துக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய சிவரில் விஜயோடைய பிறந்தநாளுக்காக 4 போஸ்டர் தான் ஓட்டினாங்க. 4 போஸ்டரை பார்த்து திமுககாரன் கழிஞ்சுதான். விஜயோடைய போட்டோ வந்ததுக்கே இவ்வளவு கழிறாங்கன்னா விஜய் அவர் களத்துக்கு வருவாரு தெரிஞ்சா எவ்வளவு கழிவாங்க. ஒரே வருஷத்துக்குள்ள 70 ஆண்டு 50 ஆண்டு கட்சிக்கு நிகராக அளந்துருச்சு அந்த கட்சி. எவ்வளவு பெரிய மாறுதல் ஏற்படுத்திருக்கு உங்களுக்கு தெரியுதா? அதுல எத்தனை பேர் விஜயை சூஸ் பண்ணிருக்காங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இத்தனை ஆண்டு காலமா இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் பாத்தீங்கன்னாக்கா நடிகம் பின்னாடி போகாதான்னு ஒரு ஆள் அங்க மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்காரு. அன்புமணி கேட்டுங்களா? அதே நடிகனை தேடி உன் பொண்ணு ஐயா போச்சுன்னு கேட்டா பதில் சொல்ல முடியுமா? ஒரு புள்ளியில வந்து அண்ணன் சீமானுக்கு ஒரு வாய்ப்பு, சில விஷயங்களை மறுதளித்து விட்டுட்டு நீங்கள் விஜய் அவர்களோடு சேர்ந்து இந்த எலெக்ஷனை சந்திக்கிறேன், பயணம் பண்ணுவோம், நம்ம இந்த ஆட்சி அதிகாரத்துல உங்களை தூக்கி எறியணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னாக்கா அது உங்களுக்கு பிளஸ். இங்க இருக்கக்கூடிய எல்லா வளத்தையும் வைத்துக்கொண்டு எந்த மேம்பாடும் பெறாம இங்க இருக்க வளங்களை வைத்து லாபத்தை ஈட்டி அதன் மூலமாக மக்களுக்கு நீ காசு கொடுக்காம கடனை வாங்கி காசை கொடுத்து என் மக்கள் மீது வரிச்சு நீ கூட்டிருக்கியா குறைச்சிருக்கியா? இது முட்டாள்தனமா கையாலாகாத்தனமா? ஆட்சி செய்ய துப்பு தெரியாது, அதிகாரம் செய்வதற்கு உங்களுக்கு வந்து என்னன்னு தெரியாது. கடைசி வரைக்கும் வெத்து பெருமை பேசிட்டு 200 தாண்டுவோம் எழுதி வச்சு தாண்டிக்க, அதான் செய்ய போற. நீ இந்த 2026 எலெக்ஷன்ல 200 எழுதி வச்சு திமுக கிட்ட தாண்டி விளையாட போற. ஏன்னா உனக்கு எல்லாமே 200 தான்.